டோன்ட் டிஸ்டர்ப் இருக்காங்க. போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். டோன்ட் டிஸ்டர்ப் மோட்ல இருக்காங்க. போட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலானில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் போயிட்டு தான் இருக்கு. ஓகே தான், இது ஓகே. திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் அதனுடைய பின்னணியும் அதன் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற தொடர் உரையில நாம் ஆயத்துல் குர்சி என்று சொல்லப்படக்கூடிய 2வது அத்தியாயத்தினுடைய 255வது வசனத்தினுடைய விளக்கத்தை நம்ம பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்னா யாரு, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய மகத்துவம் என்ன, அவனுடைய தனித்துவம் என்ன, அவனை எப்படி நாம நம்ப வேண்டும், அவன் எத்தகைய ஒரு கண்ணியத்தோடு இருக்கின்றான், அவனுக்கு உண்டான கண்ணியத்தோடு நாம் அவனை வணங்க வேண்டும், கண்ணியத்தை கொடுத்து நாம் அவனை வணங்க வேண்டும் என்பது குறித்த தெளிவுகளை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லக்கூடிய செய்திகளை ஒரு முக்காவாசி பகுதி நம்ம பார்த்திருக்கின்றோம். முதல்ல இருந்து இந்த அர்த்தத்தை நம்ம சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க வேண்டிய வசனத்துக்கு உண்டான விளக்கத்தை பார்ப்போம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் அவன் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அல் ஹய்யுல் கய்யூம், அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், நித்திய ஜீவன். லா தல்சுதுஹு சினத்தும் வலா நௌம், அவனை வெறும் தூக்கமோ அசதியோ அவனை அண்டாது, ஒரு சோர்வு கூட அவனுக்கு ஏற்படாது. லா தல்சுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனிடத்தில் யார்தான் பரிந்து பேச முடியும்? எவனாலே பரிந்து பேச முடியாது, யாராலும் பரிந்து பேச முடியாது. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவருடைய மறைவான அனைத்தையும் அவன்தான் அறிவான். அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளதையும் அவனே அறிவான். அவனுடைய ஞானத்தில் இருந்து, அந்த மறைவான ஞானத்திலிருந்து எவரும் எதனையும் அறிந்து கொள்ள முடியாது, அவன் நாடியவர்களை தவிர. இதுவரைக்கும் உண்டான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. இதுவரைக்கும் நம்ம விளக்கத்தை பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வசனம் வசிய குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃபுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். இதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வசனம். இதனுடைய பொருள் என்ன? வசிய, அது விசாலமானதாக இருக்கிறது. எது விசாலமா இருக்கு அப்படின்னா, குர்சியுஹு, அவனுடைய அந்த குர்ஸ், அர்ஸ், அல்லாஹ் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இருக்கை இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய சேர், அந்த அர்ஷ் அப்படின்ற அந்த குர்ஸ், அது விசாலமானதாக இருக்கின்றதாம், பறந்து விரிந்ததாக இருக்கின்றது. அது எப்படி பறந்து விரிந்ததா இருக்கு தெரியுமா? எப்படி விசாலமானதா இருக்கு தெரியுமா? அதனுடைய பிரம்மாண்டத்தையும் அதனுடைய அந்த அர்ஷ்ன்றதே எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் வாய்ந்ததுன்னு நல்லா வர்ணிக்கலாம். வசிய குர்சியு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமி ரெண்டும், வானமும் பூமியும் அந்த அரிசுக்குள்ள இருக்கு, அதுக்கு மேல அரிசி இருக்கு. வானம் மற்றும் பூமியை இது சூழ்ந்திருக்கிறது. அது அந்த அளவுக்கு விசாலமானது. வானம்ன்றது அதனுடைய அளவு இதுவரை கண்டுபிடிக்கப்படல. வானத்தினுடைய அந்த பிரம்மாண்டம், வானம்ன்றதே ஒரு மிகப்பெரிய படைப்பு, ஒரு பயங்கரமான படைப்பாக எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். மனித படைப்போடு ஒப்பிடும் போது வானத்தையும் மனித படைப்பையும் நம்ம ஒப்பிட்டோம் அப்படின்னா,
மனித படைப்புலாம் ஒரு படைப்பே கிடையாதுதான். அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஉ பனாஹா ரஃபஅ ஸம்கஹா ஃபஸவ்வாஹா. வானத்தை படைப்பது கடினமா உன்னை படைக்கிறது கடினமா? அல்லாஹ் கேட்கிறான். உங்களை படைக்கிறது கடினமா வானத்தை படைக்கிறது கடினமா? வானத்தை படைக்கிறது அவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், அதுவே எனக்கு லேசு, நீனா ஒரு ஆளான்னு கேட்கிறான்ல. வானத்தை படைக்கிறதே நான் குன் ஃபயக்கூன் ஆகுனா உடனே ஆயிரும்டா. அவ்வளவு பிரம்மாண்டமான வானமே எனக்கு லேசு, நீ எல்லாம் என்ன அப்படின்னு நல்லா கேட்கணும். அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஉ பனாஹா ரஃபஅ ஸம்கஹா ஃபஸவ்வாஹா. அதை நாம தான் செவ்வையாக சீராக படைத்தோம், அதை நாம் உயர்த்தினோம். அதை அல்லாஹ் வானத்தை எந்த அளவிற்கு உயர்த்தி நிறுத்தி இருக்கின்றான் என்பது குறித்து அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றான். வானத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து நாம் சொல்லணுமா? இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லதீன யஸ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார். உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய பண்பு என்னவா இருக்கு தெரியுமா? அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் தங்களுடைய விழாப்புறங்களில் சாய்ந்தவர்களாகவும் அல்லாஹுவை நினைவு கூர்வார்கள், அல்லாஹுவை பிரார்த்தித்து அழைப்பார்கள். வானங்கள் மற்றும் பூமியினுடைய படைப்பு குறித்து அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்திச்சுட்டு சொல்லுவாங்களா, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார். இறைவா, இவற்றை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கல, இதனுடைய பிரம்மாண்டம் இருக்கின்றது, இதெல்லாம் நீ விளையாட்டுக்கு படைச்சிருக்கியா? விளையாட்டுக்கு படைக்கல. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார். இறைவா, நீ மிக பரிசுத்தமானவன், எங்களை நரக நெருப்புல இருந்து எங்களை காப்பாத்துரு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வானத்தை உன்னால படைக்க முடியும்னா, இந்த அண்ட சராசரங்களை படைக்க முடியும்னா, வானத்துல சூரியன், நட்சத்திரம், இன்னும் சந்திரன் உள்ளிட்ட கோள்கள் உள்ளிட்ட இத்தகைய பிரம்மாண்டங்களை உன்னால் படைக்க முடியும்னா, உன்னால நரகத்தை படைக்க முடியாதா? இவ்வளவு பிரம்மாண்டமா படைச்சு வச்சிருக்கீங்க, இத்தகைய படைப்பாளராக நீ எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாத்திரு. ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபக்கத் அஹ்ஸைதா வமா லில் லாலிமின மின் அன்சார். இறைவா, நீ யாரை நரக நெருப்பிற்குள் புகுத்தி விட்டாயோ அவர் கேவலப்படுத்தி விட்டாய், அவர் கேவலப்பட்டு போயிடுவாரு. எனவே அத்தகைய அந்த இழிவடைந்தவனுக்கு, அநியாயக்காரனுக்கு எந்த உதவியாளரும் இல்லை, எங்களை நரகத்துல போட்டுறாத அப்படின்னு வானம் மற்றும் பூமியுடைய படைப்பு குறித்து சிந்திப்பாருன்னு அல்லாஹ் சொல்லிக்கிறார். உண்மையான இறை நம்பிக்கையாளர். அப்போ அந்த வானத்தை பார்த்து நம்ம சிந்திச்சோம்னா அந்த வானம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் என்பதை நாம விளங்கலாம். அல்லாஹ் தபாரக் அல்லதி என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் முல்க் எடுத்து படிச்சு பாருங்க. வானத்தினுடைய படைப்பை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லதி ஹலக சபஅ ஸமாவாத்தின் திபாகா மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மான் மின் தஃபாவுத். அவன் தான் அடுக்கடுக்கான 7 வானங்களை அவனை படைத்தான். அப்படியே வானத்தை அடுக்கி வச்சிருக்கின்றான்ல. அத்தகைய அந்த ரஹ்மானுடைய படைப்புல உங்களுக்கு ஏதேனும் குற்றம் குறைகளை உங்களால காண முடியுமா? வானத்துல ஓட்ட உடசல் இருக்கா? ஃபர்ஜில் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர் சும்மர்ஜில் பஸர கர்ரத்தைன் யன்கலிபு இலைக்கல் பஸரு ஹாசியன் வ ஹுவ ஹஸீர். உன்னுடைய பார்வை மீட்டி பாரு, வானத்தை நோக்கி சிந்திச்சு பாரு, வானத்தினுடைய படைப்பை பாரு, பிரம்மாண்டத்தை பாரு. அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்தால் அசந்து விடுவோம். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அந்த படைப்பை நீங்கள் பார்த்து இதுல ஏதேனும் ஓட்ட உடசல் தான் காட்டு பார்ப்போன்றான்ல. ஒரு பிளவை காட்டு, ஒரு ஓட்ட உடசலை காட்டு, ஏதேனும் ஒரு குறையை காட்டு. கண்டுபிடிக்க முடியுமா? உங்களால யாராலையா கண்டுபிடிக்க முடியுமா? வானத்துல இந்த இடத்துல ஓட்டையா இருக்கு சொல்ல முடியாது. சும்மா ஒரு 2 மீட்டர், ஒரு 5 மீட்டர் 10 மீட்டருக்கு ஒரு துணி எடுத்தாலும் அதுக்கு 2 ஓட்டை இருக்கு. மனுஷனுடைய படைப்பு அப்படிதான் இருக்கு. வானம் என்பது போயிட்டே இருக்கு. அதாவது வானத்தை பற்றி நாம சொல்வதாக இருந்தால், பூமி சூரியனை விரட்டுது, சூரியன் ஓடுது. இது அல்லாஹ் குர்ஆன்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன். ஒவ்வொன்றும் நீந்தி கொண்டே இருக்குது, எல்லாமே நீந்தி போயிட்டே இருக்கு. நீச்சல் அடிச்சு போனா எப்படி போகும்? ஒரு ஆள் நீச்சல் அடிச்சானா எப்படி போகும்? அந்த மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாமே.
சூரியன், சந்திரன் எல்லாமே அண்ட ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படி ஓடக்கூடியதாக சூரியன் ஓடுதான், அத பூமி விரட்டுது. ஓடுது விரட்டுது. ஒரு மணி நேரத்திற்கு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்துல பூமி சுத்திக்கிட்டே தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் விரட்டிக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருது. சூரியன் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப ஓடுதுல, உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து ஓட்டம் எடுத்த சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் அதை பின்னோக்கி அதை தொடர செய்த பூமியும் அதை தொடர்த்திக்கிட்டு ஓடுது. மேல உள்ளதுக்குள்ள வானம் ஓடிக்கிட்டே இருக்கு. உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடுது. இன்னும் எது வரைக்கும்? உலக அழிவு நாள் வரைக்கும் ஓடும். மேல வானம் இருந்துகிட்டே இருக்கு. அப்பனா வானம் எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கணும். அந்த வானத்துல ஏதேனும் ஒரு குற்றம் குறைய உன்னால காட்ட முடியுமா? நல்லா கேட்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய வல்லம் எப்படிப்பட்டது விளங்குதா? அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு படைப்பால் என்பது தெரிகின்றதா? உன்னுடைய பார்வையை மீட்டி பாரு. பார்த்து உன்னுடைய அந்த பார்வையின் மூலமாக இதுல ஓட்ட உடசல் இருக்கா, குற்றம் குறை இருக்கா, இதுல பிளவு இருக்கா என்பதை நீ சிந்திச்சு பாரு. சும்மர்ஜியில் பசர கர்ணத்தைனி என்கலிபு இலைக்கல் பசரு ஹாசியம் ஹசி. மறுபடியும் திருப்பி பார். உன்னுடைய பார்வையை மறுபடியும் மீட்டி பார், ஆய்வு செஞ்சு பார். ஏதாவது எனக்கு குத்தமுறை கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு பாரு. இழிவடைந்ததாக உன் பார்வை முன்பக்கம் திரும்புமே ஒழிய ஏன் படைப்புல குறைய கண்டுபிடிக்க முடியாதுதான். அல்லாஹ்வுடைய வல்லம் என்று தெரியுதா? இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லம் என்று. அப்படிப்பட்ட அந்த வானம் என்பது அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. வானத்தையே அல்லாஹ் இவ்வளவு பிரம்மாண்டமா சொல்றானே, அந்த வானத்தையே உள்ளடக்க கூடியதாக அரிசி இருந்தா அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்கும். யோசனை முடிப்பாரு. அதுதான் அவனுடைய இருக்கையாக இருக்கு. அதனுடைய சேரே அப்படி இருந்தா அவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கும். இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லம் என்று. அவனுடைய வல்லமையை பற்றி சொல்வதற்கு உண்டான பறைசாற்றக்கூடிய வசனங்கள்ல இது முக்கியமான ஒரு வசனம். வசியா குர்சியு ஸமாவாத்தி வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. அவனுடைய அந்த சிம்மாசனமாக இருக்கக்கூடிய அந்த இருக்கையானது வானங்கள் மற்றும் பூமியை விட விசாலமானது. வானம் பூமினா அதுக்கு அடியில போயிடும். அப்பனா அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்கும். வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் கிடையாது. இவ்வளவு பெருசா இருக்குல்ல. நம்ம இப்படி இப்படி ஒரு 100 பேர் உட்கார்ந்தா இப்ப கண்காணிக்க முடியும், அப்படிதானே? இங்கிட்டு ஒரு 100 பேர் இருந்தா இங்கிட்டு ஒரு 100 பேர் பார்க்க முடியுமா? மனிதனுடைய பலவீனம். மனுஷனுக்கு தெரியாதுல்ல. 2 பிள்ளை பெற்று வச்சுட்டு 2 பிள்ளைய வச்சு மேய்க்கிறதுக்கு என்ன பாடுபடுறாங்க தாய்மாரு. ஒருத்தவனை பிடிச்சி இங்கிட்டு வச்சா இன்னொருத்தையும் அங்கிட்டு ஓடிடுறான். ஒருத்தவனை அவனை பிடிச்சி இங்கிட்டு வச்சா இவன் இங்கிட்டு ஓடிடும். 2 பிள்ளைகளை கவனிக்கிறதே எவ்வளவு சிரமமா இருக்கு. உசுறு போய் வருது. நமக்கு இதுவே இப்படி இருக்குன்னா ஒட்டுமொத்த அந்த சராசரங்களை இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வானத்தையும் அவன் படைச்சு, பூமியை படைச்சு, அந்த சராசரங்களை படைச்சு, இவ்வளவையும் படைச்சு அதையெல்லாம் உள்ளெடுக்கக்கூடிய ஒரு அர்ஷ்ல அவன் அமர்ந்திருக்கின்றானே, அவனுக்கு இந்த 2ஐயும் பாதுகாப்பது பெரிய மேட்ரு கிடையாதுன்றாங்க. அப்பனா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும். அது எனக்கு சிரமமே கிடையாது, எல்லாத்தையும் நான் கண்காணிக்கக்கூடியவன். வஹுவ அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். ஒவ்வொரு பொருளையும் அவன் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒவ்வொரு பொருளின் மீதும் அவனே ஆற்றலுடையவனாக இருக்கின்றான். எல்லா மேலையும் கண்ட்ரோல் இருக்கான். அனைத்துமே அவன் கண்ட்ரோல் இருக்கு. அப்பனா அவன் எவ்வளவு பெரிய, அவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட வல்லமையாளனான அவன் வானங்கள் மற்றும் பூமியை உள்ளடக்கக்கூடிய அரிசில அமர்ந்திருக்கின்றான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுங்க. அந்த சேர்ல உட்கார்ந்து தான் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம என்ன விளங்கணும், இந்த அரிசினுடைய மகத்துவத்தை பற்றி பேசக்கூடிய வசனங்களே நிறைய இருக்கு. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தன்னை பற்றி சொல்லும் பொழுது அரிசிக்குரியவன் நானு அப்படின்றத அல்லாஹ் ஸ்லாகித்து சொல்லி காட்டுறான். அரிசின்றதே ஒரு பெரிய பொருள், அதுக்குரியவனாக, அது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அதுல நான் உட்கார்ந்து இருக்கேன், அத்தகைய பிரம்மாண்டமான அரிசின் மீது நான் வீட்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றான். தன்னுடைய வல்லமையை பற்றி சொல்லும் பொழுது இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத்.
அவனுடைய பிடி மிக கடுமையானது. எல்லாம் சொல்லி காட்டுறான். என்னுடைய பிடி எப்படிப்பட்டது பிடியா இருக்கு தெரியுமா? இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத் வ ஹுவல் அஃபூருல் வதூத் துல் அர்ஷில் மஜீத் ஃபவாலுல் லிமா யுரீத். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என்னுடைய பிடி எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? என்னுடைய பிடி மிக கடுமையானது. அவன்தான் ஆரம்பத்தில் படைத்தான், அவன்தான் திரும்பவும் படைக்க போறான். யுப்தியு வ யுஈத் வ ஹுவல் அஃபூருல் வதூத். அவன் மன்னிக்க கூடியவனாகவும் பேரன்பு மிக்கவனாகவும் இருக்கின்றான். துல் அர்ஷில் மஜீத், அர்ஷுக்குரியவனாகவும் மகத்துவம் மிக்கவனாகவும் இருக்கின்றான். ஃபஆலுல் லிமா யுரீத், தான் நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய வல்லமையை அல்லாஹ் சொல்கிறார். அதுல அல்லாஹ் முக்கியமான விஷயம் என்ன சொல்றான்? அர்ஷுக்குரியவனா நான் இருக்கிறேன் பாத்துக்கோ அப்படின்னு. இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் வர்ணிக்கும் போது இந்த வார்த்தை கண்ணியமிக்க தூதர் அவர் வழியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் ذي قوة عند ذي العرش مكين. கண்ணியமிக்க அந்த சங்கை மிக்க அந்த அர்ஷுக்குரியவன் இருக்கின்றானே அவனிடத்தில் அவர் நம்பிக்கை கூடியவராக இருக்கிறார். அந்த இடத்துல அர்ஷ் அல்லாஹ் மென்ஷன் பண்றான். ஏன்னா அர்ஷ்ன்றது அவ்வளவு பிரம்மாண்டம். அதே முதல்ல பல பேர் அர்ஷனா என்னமோ ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க. 2 பேர் புள்ள பெத்த பிள்ளைக்கு அர்ஷன் பேர் வச்சிருக்கா எனக்கு தெரியும். அர்ஷனா என்னன்னு தெரியாதுன்னு வைங்களேன். அல்லாஹ்வுடைய வல்லமை தெரியாது. அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி விளங்குறாங்க. அர்ஷனா எப்படின்றத வழங்கணும். அதுதான் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகின்றான். பல இடங்கள்ல அல்லாஹ் இதை மென்ஷன் பண்றான். நமக்கு நபி நீங்க அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க, அவர்கள் உங்களை புறக்கணிப்பார்களே ஆனால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுதா, கவலை ஏற்படுதா, துன்பம் ஏற்படுதா, 4 வார்த்தைகளை சொல்லுங்க. நமக்கு எந்த கவலை ஏற்பட்டால் இந்த 4 வார்த்தையை சொல்லணும்னு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்லணும்? ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் முழுமையாக தவக்குல் வைத்து விட்டேன், அவனே நான் முழுமையாக சார்ந்து விட்டேன். அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் தெரியுமா? மகத்துவமிக்க அர்ஷினுடைய அதிபதியாக அவன் இருக்கின்றானே, அப்படிப்பட்ட அந்த இறைவன் மீது நான் தவக்குல் வைத்து விட்டேன். அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை. அந்த அர்ஷுக்குரிய மகத்துவமிக்க அர்ஷுக்குரியவனா இருக்கிறானே அவன் எனக்கு போல். ஏன்னா எல்லாமே அவன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்படிங்கும் பொழுது அவன் எனக்கு போதுமானவன். இப்படி நம்ம சொல்லணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடும். அப்ப இந்த வசனங்கள்லாம் எத்தனை பேருக்கு நம்ம மனப்பாடமா இருக்கு? எத்தனை பேர் இந்த மாதிரியான நேரங்கள்ல எல்லாம் சிரமப்படக்கூடிய நேரங்கள்ல துன்பம் துயரங்கள் வரும் பொழுது நம்ம எப்படி இதெல்லாம் சொல்றோம்ன்றது நமக்கு தெரியாது. வசனங்களை நம்ம மனனம் செய்து இதெல்லாம் நம்ம துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்துல நம்ம சொல்லும் பொழுது அர்ஷுக்குரியவனிடத்துல அவனிடத்துல நான் சரணாகதி அடைகிறேன், அவன் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன், அர்ஷ மென்ஷன் பண்ணி எல்லாம் சொல்ல சொல்றோம். இதை கூட இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த நடிகை மும்தாஜ் இருக்காங்கல்ல, ஆல்ரெடி ஏற்கனவே பல ஆபாச படங்கள்லாம் நடிச்சு ரொம்ப மோசமான நிலையில இருந்தோம். அவங்க திருமறை குர்ஆனை படிச்சு தான் செய்வதெல்லாம் தவறுன்றதை விளங்கி அவங்க இப்ப மறுபடியும் திருப்பி களிமா சொல்லி முஸ்லீமா நிலைமைக்கு வந்து நான் இந்த மாதிரி தவறான காரியங்கள்ல ஈடுபட்டுட்டேன்னு சொல்லி பாவ மன்னிப்பு தேடி அவங்க ஒரு பயான் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ஏதேனும் மனக்கவலை ஏற்பட்டுச்சா நீ இந்த துவா ஓடுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னு குர்ஆன் வசனத்தை அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அல்லாஹ் எப்படி ஆகிடலாம் பாரு. அப்ப அல்லாஹ் தான் நாடியவரை எப்படி வேணாலும் மாத்துவான்றதுக்கு இது ஒரு ஆதாரமா இருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் சொல்லுங்கன்றாங்க அந்த அம்மா. அப்ப அவங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை எடுத்து எம்பக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கான் பாரு. இது ஒரு கூடுதல் தகவல். அப்ப நாம அல்லாஹ்வுடைய வல்லமையை மகத்துவத்தை நாம விளங்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, இந்த அர்ஷினுடைய அந்த மகத்துவத்தை பேசக்கூடியதாக இன்னொரு ஒரு திக்ரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சுபு தொழுதுட்டு நம்ம போறோம், பள்ளிவாசலை விட்டு வெளியே போறோம். அப்ப சுபு நேரத்தில் ஓத வேண்டிய திக்ருகள்ல இந்த ஒரு 4 வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான வாசகங்களாக ரசூல் சொல்லி தந்தாங்க.
ஜுவைரியா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சுபு தொழுது வெளியே போறாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அமல்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போயிட்டு நீண்ட நெடும் நேரம் கழித்து வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்தா அந்த திருப்பி வர்ற வரைக்கும் பாக்குறாங்க, அவங்க அதே இடத்துல உட்கார்ந்து இபாதத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. அப்ப ஜுவைரியாவே, நான் போனேனே சுபு தொழுதுட்டு வெளியே கிளம்புனேனே, அதுல இருந்து இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றேனே, இது வரைக்கும் நீ இதே இடத்துலதான் உட்கார்ந்து அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கியாமா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆமா யா ரசூலல்லாஹ், நிறைய திக்ருகளை ஓதிக்கிட்டு அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு அப்படியே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல சொன்னாங்க, நீ இவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஓதனையில தொழுது எல்லாம் இபாதத் செஞ்சீல, நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, சுபு தொழுது விட்டு வெளியே கிளம்பும் பொழுது 4 வார்த்தையை சொன்னேன். இந்த 4 வாசகங்கள் நீ இவ்வளவு நேரம் செஞ்சையில இபாதத்து, இதையெல்லாம் விட கூடுதல் நன்மை எனக்கு பெற்று தந்துருச்சு. இந்த 4 வார்த்தையை 3 தடவை சொன்னேன்றாங்க சொல்லுவேன். நம்ம கண்டிப்பா ஏன்னா நம்ம எல்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார்ந்து இபாதத் செய்யுமான்றது நமக்கு டவுட். நமக்கெல்லாம் சும்மா அரை மணி நேரம் குர்ஆன் எடுத்து ஓதணும்னு எடுத்தாலே 2 நிமிஷத்திலேயே ஆளு காலி ஆயிடும். எடுத்து குர்ஆனை விரிக்கும் போதே டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும், ஒரு போன் வரும், அதோட மூடி வைக்கிறது தான், அதோட முடிஞ்சு போச்சு. அரை மணி நேரம் உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து குர்ஆனை ஓதுவது என்பது மிகப்பெரிய சாதனை ஆகிவிட்டது இந்த காலகட்டத்தில். அப்ப நம்ம நீண்ட நெடிய நேரம் நாம தொழுது இபாதத் செய்து அதை பெறக்கூடிய அந்த நன்மையை பெறக்கூடியதாக 4 வார்த்தை 3 தடவை சொன்னா உங்களுக்கு கிடைத்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்தார்கள். அதுல வரக்கூடிய வார்த்தை சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிவா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. 4 அற்புதமான வார்த்தை. அல்லாஹ் எப்படி புகழணும்ன்றதுக்கு விதவிதமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான வார்த்தைகள். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அவனை நான் தஸ்பீஹ் செய்கிறேன். எப்படி தஸ்பீஹ் செய்யறேன் தெரியுமா, அல்லாஹ் எப்படி நான் புகழ்றேன் தெரியுமா, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி, அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவிற்கு அவனை நான் போற்றி புகழ்ந்து தஸ்பீஹ் செய்கிறேன். படைப்பினங்களுடைய எண்ணிக்கையை எண்ண முடியுமா? உலகத்தில் அல்லாஹ் படைச்சிருக்காங்க படைப்பு, யாராவது எண்ணி சொல்ல முடியுமா? மனுஷனே எத்தனையோ கோடி இருக்கான். அது அல்லாம உயிரினங்கள் என்பது விலங்கினங்கள் அது இருக்கு, நட்சத்திரங்களே அது பல கோடான கோடி இருக்கு. இப்படி பறந்து விரிந்து அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய எண்ணிக்கை இருக்கிறதே, அதத ஹல்கிஹி, படைப்பினங்களினுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்கோ அத்தனை எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹ்வை நான் போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன். எப்படிப்பட்ட வாசனம் பாத்தீங்களா? ஒரு வரியிலேயே ஒரு பிரம்மாண்டமான புகழ்ச்சி அல்லாஹ். அதத ஹல்கிஹி வ ரிவா நஃப்ஸிஹி, இறைவன் தன்னுடைய உள்ளத்துல என்னை பற்றி உவகை கொள்ளக்கூடிய அளவிற்கு, பொருந்தி கொள்ளக்கூடிய விதத்துல நான் அவனை புகழ்கிறேன். ஏன்னா நான் புகழ்றது அவன் பொருந்திக்கிறனும்ல, நான் என்னத்தை புகழ்ந்து என்ன பிரயோஜனம், அவன் பொருந்திக்கிட்டா தான். அப்ப நான் புகழ்றதே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரிவா நஃப்ஸி, அவனுடைய நஃப்ஸ் அதை பொருந்திக்கிறணும். நான் தஸ்பீஹ் செய்யறது, நான் போற்றி புகழ்றது அவனுடைய உள்ளம் உவகை கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விதத்துல நான் அவனை போற்றி புகழ்கிறேன். அர்ஷினுடைய எடை இருக்குல்ல, அர்ஷினுடைய எடை, அந்த எடை அளவிற்கு நான் அவனை போற்றி புகழ்கிறேன். அர்ஷினுடைய எடை எவ்வளவு சொல்ல முடியுவார்? வானம் பூமி எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடியதா அர்ஷிற்கு. அந்த அர்ஷினுடைய பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசு, அந்த பிரம்மாண்டமான அந்த அர்ஷினுடைய எடை எவ்வளவு பெருசு, அந்த எடை அளவுக்கு இறைவா நான் உன்னை போற்றி போகிறேன் அப்படின்னா கணக்கே பண்ண முடியாது. அவனுடைய கட்டளைகளின் எண்ணிக்கை அளவிற்கு நான் அவனை போற்றி போகிறேன். இது படைப்பினங்களுடைய எண்ணிக்கையை விட இது கூட. படைப்பினங்களுடைய எண்ணிக்கையை எண்ண முடியாது. அந்த படைப்பினங்களுடைய எண்ணிக்கையை தூக்கி சாப்பிடக்கூடியது என்ன தெரியுமா? அவனுடைய கட்டளைகளுடைய எண்ணிக்கை. அவனுடைய கலிமா இருக்கு, கட்டளை, அந்த கட்டளைகளுடைய எண்ணிக்கைகள் இருக்கு, அந்த எண்ணிக்கையினுடைய அளவிற்கு அவனை நான் போற்றி போகிறேன். கட்டளையினுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? இப்போ
கண் சிமிட்டுறோம்ல, இப்படியே கண்ணு சிமிட்டுறோம். நம்ம நினைக்கிற கண்ணு சிமிட்டுறோம்னு. அல்லாஹ் வந்து ஒரு கட்டளை போடுறான், கண்ணு மூடி துறன், ஒரு கட்டளை. அப்பதான் கண்ணு சிமிட்ட முடியும். இதயம் துடிக்குதா, இதயம் நீ வந்து லப் டப்புன்னு துடின்னு அல்லாஹ் ஒவ்வொரு கட்டளையா இறக்குவான். அப்பதான் அது துடிக்கும். ஒரு கட்டளை அனுப்பி நில்லு அப்படின்னா நின்று முடிஞ்சு போச்சு. ஒரு இலை உதிரன்னு வைங்களேன், அதுவா உதிராது. அல்லாஹ் ஒரு கட்டளை இறக்குவான் வானத்துல இருந்து. யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த், வானத்தில் இருந்து பூமி வரைக்கும் அவன் தான் தன்னுடைய கட்டளைகளின் வாயிலாக இந்த அண்ட சராசரத்தை நிர்வகிக்க கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. எல்லாமே கட்டளை தான். எல்லாம் ஒவ்வொரு கட்டளையா அல்லாஹ் அனுப்பிக்கிட்டே இருப்பான். அவனுடைய அனுமதி இல்லாம ஒண்ணும் நடக்காது. ஒரு அணு கூட அசையாது, ஒரு இலை கூட உதிராது. அப்ப அவனுடைய கட்டளை. அப்போ எத்தனை படைப்பு இருக்கு, ஒவ்வொரு படைப்புக்கும் எத்தனை கட்டளை அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு ஃபேன் சுத்துதுன்னா ஈஸியா சுத்திடா, நம்ம நினைக்கிறேன் சுத்துதுன்னு. அல்லாஹ் சுத்த சொல்லி கட்டளை போட்டாதான் சுத்தம். அதே மாதிரி வானத்தில் இருந்து சவுண்ட் திடீர்னு உள்ள போகுது. வானத்தில் இருந்து எந்த ஒரு நிலையா, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன கட்டளையை பிறப்பித்தானோ அந்த கட்டளையின் அடிப்படையில தான் அவைகள் வந்து செயல்படும். அப்போ ஒரு மனுஷன் ஒரு காலை தூக்கி எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அவன் சிந்தனையாக இருக்கட்டும், அவன் தூங்கி விழிக்கிறதா இருக்கட்டும், அனைத்துமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல். எல்லாமே அவனுடைய கட்டளை வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. வர வரதான் நம்மளால செய்ய முடியும், கண்ணு சிமிட்டுறது உட்பட. அப்பனா அது எந்த அளவிற்கு உண்டான கட்டளையா இருக்கு பாத்தீங்களா? அப்ப எத்தனை எண்ணிக்கையா இருக்குது. மிதாத களிமாத்திகி, அவனுடைய கட்டளைகளுடைய எண்ணிக்கை அளவிற்கு நான் அவனை போல்கிறேன். அப்ப இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம். சவுண்ட் உள்ள போயிட்டே இருக்கு. அப்ப இந்த கட்டளைகளுடைய எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹ் நான் வந்து போற்றி போகிறேன்னா எண்ணிக்கையே தெரியாது நமக்கு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகின்றான் என்றால், அப்ப இந்த ஒரு திக்ரை வந்து நம்ம டெய்லி மனப்பாடம் பண்ணி என்ன செய்யணும், டெய்லி ஓதுறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். இந்த மாதிரியான சிறப்பு மிக்க திக்ருகளை எல்லாம் நாம வந்து செய்ய வேண்டும். மனனம் செய்து சுபு தொழுகைக்கு அப்புறம் ஓதிடணும். கண்டிப்பா ஓதிட்டோம்னா நம்ம ஒரு நீண்ட நெடிய நேரம் நின்று வணங்கி தொழுது இபாதத் செய்த கூலி நமக்கு கிடைக்கும். அப்ப பல பேரும் இந்த ஒரு மகத்துவத்தை நம்ம பெறுறதுக்கு முயற்சி எடுக்கிறது கிடையாது, பல பேர் செய்யறது கிடையாது. மனப்பாடம் பண்ணால் அது ஓதணும்ல, கரெக்டா நினைவு வச்சு ஓதுறது 2 பேர் இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில அதை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அப்ப இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அர்ஷினுடைய மகத்துவம், அவனுடைய பிரம்மாண்டத்தை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகின்றான். அத்தகைய பிரம்மாண்டத்திற்குரியதாக அந்த அர்ஷ் இருக்கு. அந்த அரிசையும் வானம் பூமி எல்லாத்தையும் பார்த்தாலே எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுதான், இதெல்லாம் எனக்கு இலகு அப்படின்னு. அப்பனா அல்லாஹ்வுடைய வல்லம் என்னன்னு விளங்குதா? வஹுவ அலியுல் அலீம், அவன் மிக்க மேலானவனாகவும் மகத்துவம் மிக்கவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். அப்ப எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாதுகாப்பும் அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதை நம்பணும். இந்த வசனத்தினுடைய பொருள் அதுதான். அப்ப இதை ஒருவன் நம்பும் போது அல்லாஹ்வின் மீது முழுமையா ஈமான் கொள்வோம். நம்ம அல்லாஹ்வையே முழுமையா சார்ந்திருக்கும். படைத்த இறைவன் தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று நம்ம வந்து உறுதி ஊணுவோம். அத்தகைய அந்த உறுதிப்பாட்டை வர வைப்பதற்குண்டான வசனங்கள் தான் இதெல்லாம். வானம் பூமி இதெல்லாம் உள்ளடக்கக்கூடிய ஒரு அர்ஷில உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ் வந்து இத நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் அவன் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமானவன். அல்லதி ஹலக சமாவாதி வல்லால் வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷ் மா லகும் மின் தூனிஹி மின் வலியின் வலா ஷஃபீ அஃபலா ததக்கரூன். அல்லாஹ் அப்படியே தன்னுடைய அந்த வல்லமையை பறைசாற்றக்கூடிய வசனம். அவன் தான் வானங்கள் மற்றும் பூமியையும் அவற்றிற்கு இடைப்பட்டவற்றையும் 6 நாட்களில் படைத்தான். அதுக்கப்புறம் அர்ஷின் மீது அவன் அமர்ந்தான். மாலக்கும் மின் தூனிஹி மின் வலியின் வலா ஷஃபீ அஃபலா ததக்கரூன். அவனை விட்டா உங்களுக்கு எந்த பாதுகாவலனோ எந்த பரிந்துரைப்பவனும் இருக்கானா? எவனும் கிடையாது.
அவன் தான் உங்களுடைய பாதுகாவலன், அவன் தான் உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அஃபலா தத்ததக்கரும், சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்றான் அல்லாஹ். அரசர் நான் உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா, எல்லாத்தையும் நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன், சிந்தி. நான் தான் உங்களுடைய பாதுகாவலன். படைச்ச இறைவனை நாம பாதுகாவலனாக எப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்பதான் நாம அவனை முழுமையா நம்பியவர்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாதுகாவலனாக நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதை பறைசாற்றக்கூடிய வசனம் தான் இந்த வசனம். அப்ப இது குறித்து குர்ஆன் நெடுக பல்வேறு விதமான உதாரணங்கள் மூலமாக பல்வேறு விதமான நபிமார்களுடைய வாழ்க்கை நடந்த நிகழ்வுகளின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துறான். அவன் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாவலன், அவன் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாவலனாக இருக்கின்றான் அப்படின்றத அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். இந்த வசனத்திற்குரிய தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் என்ன செய்வோம், இதற்குண்டான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். அப்ப இந்த ஆயத்துல் குர்சியை நம்ம ஓதணும் அப்படின்னா இந்த அர்த்தங்கள் எல்லாம் நம்மளுடைய உள்ளத்துல வரணும். இந்த மாதிரியான ஒரு மகத்துவமிக்க ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை நாம விளங்கி அதை ஓத வேண்டும் என்று நாம் ஓதினோமையானால், ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதினோமையானால் நமக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில மரணத்தை தவிர வேற எந்த தடையும் இல்லை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் மிக்க நன்மக்களாக வந்த இறைவன் நம் அனைவரையும் மாற்ற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாய் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.